நிறைய பேர் இதெல்லாம் பெரிய ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. டியூன் பண்ணால் இன்ஜின்லாம் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஸ்டேஜ் 1 பர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்ணி மோர் தேன் 35% பவர் இன்க்ரீஸ் பண்ணேன். இந்த வீடியோவில் டியூனிங்கோட பேசிக்ஸ் அண்ட் தென் நான் ஏன் இந்த டியூனர் சூஸ் பண்ணேன், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடோட அவுட்புட், இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு ரெஃப் ஜர்னல். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டியூனிங் அப்படின்றத சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுத்தா எவ்வளோ ஃபியூவல் அண்ட் ஏர் வந்து இன்ஜின்குள்ளே போகணும் அப்படின்னு ஒரு மேப் வந்து ECUவில் இருக்கும். அதை மாடிஃபை பண்ணுறது தான் டியூனிங். இது ரொம்ப சிம்பிள் டெஃபினிஷன், ஆனால் இவ்வளோ சிம்பிளான விஷயம் கிடையாது டியூனிங். இந்தியன் டியூனிங் சீனில் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கை 3 ஸ்டேஜஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1னா ஜஸ்ட் ECUவில் இருக்கிற மேப்பை மாடிஃபை பண்ணி மோர் ஏர் அண்ட் ஃபியூவல் மிக்சரை வந்து இன்ஜின்குள்ளே அனுப்பி மோர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஸ்டேஜ் 1. நீங்கள் ஆப்ஷனலாக ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர் ஸ்டாக் ஏர் ஃபில்டரை விட நிறைய ஏர் வந்து இன்ஜின்குள்ளே அனுப்பும். ஸ்டேஜ் 2ல் ஸ்டேஜ் 1 விட இன்னும் அதிகமாக பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஏர் அண்ட் ஃபியூவல் வந்து இன்ஜின்குள்ளே அனுப்புவோம். அப்போது இன்ஜின் டெம்பரேச்சர் அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் எல்லாம் அதிகமாகும். ஸோ இன்ஜின் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிக்கர் இன்டர்கூலர் தேவைப்படும். அண்ட் எக்ஸாஸ்ட் கேஸ்க்கு டவுன் பைப்பெல்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக ஸ்டேஜ் 3. இதில் ஸ்டேஜ் 2வை விட இன்னும் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் டர்போ ரீப்ளேஸ் பண்ணி இன்னும் பெரிய டர்போ வந்து ஆட் பண்ணுவோம் காருக்கு. ஷார்ட்டாக சொல்லணுன்னா, நிறைய பவர் வேணும்னா நிறைய ஏர் அண்ட் ஃபியூவல் வந்து இன்ஜின்குள்ளே அனுப்பணும். நிறைய பவர் ப்ரொடியூஸ் ஆகும்போது இன்ஜினில் ஹீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்டர்கூலர், டவுன் பைப், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். இதுதான் டியூனிங்கோட பேசிக்ஸ். ஏர் ஃபியூவல் மிக்சர் தவிர இன்னும் ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு இந்த டியூனிங்கில். லைக் இக்னிஷன் டைமிங், அந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். டியூன் பண்ணணுன்னு 2023 முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இந்தியாவில் நிறைய டியூனர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் பவர் அவுட்புட் வந்து கிளைம் பண்ணாங்க. நான் ஃபைனலாக டிசைட் பண்ணது வந்து ஹார்மோனிக்ஸ் டியூனிங், பெங்களூர். நான் ஏன் ஹார்மோனிக்ஸ் டியூனிங் சூஸ் பண்ணேன்னா, அவங்கக்கிட்ட தான் டைனோ இருந்துச்சு. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி டைனோலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததுனால ஐ தாட் தே ஆர் சீரியஸ் அபவுட் வாட் தே ஆர் டூயிங். அவங்கக்கிட்ட டைனோ இருக்கிறதுனால அவங்களால அந்த டியூன்ஸை வந்து நல்லா பக்காவாக R&D பண்ணி, ரிஃபைன் பண்ணி, டெஸ்ட் பண்ணி நல்லா ரிலேபிளாக ஆக்க முடியும்னு நான் ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் விட நான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி டியூன் பண்ணும்போது அதோட அவுட்புட்டை வந்து விஷுவலாக பார்க்கணுன்னு தோணுச்சு எனக்கு. தென் ஹார்மோனிக்ஸ் டியூனிங் ஃபவுண்டர் ராகுலை காண்டாக்ட் பண்ணேன். அவர்கிட்ட டியூனிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் 1 பற்றி கேட்கும்போது அவர் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒர்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு நானும் 1 டே பெங்களூர் ட்ரிப் பிளான் பண்ணேன். அப்புறம் நான் மார்னிங் பெங்களூர் கிளம்பிட்டு ஆஃப்டர்நூன் ரீச் ஆனேன். அங்கே ஹார்மோனிக்ஸ் டியூனிங்கில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஃபஸ்ட்டு காரை வந்து நல்லா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, ஏதாவது விசிபிள் டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு. இன்ஜின் பேயில், அப்புறம் அண்டர் பாடியில் எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காரை டைனோவில் ரன் பண்ணி ஸ்டாக் அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ணாங்க. அது 115 bhp 250 Nm டார்க் வந்துச்சு. அப்புறம் ஸ்டேஜ் 1 ECU அண்ட் DCU டியூன் வந்து ஃப்ளாஷ் பண்ணாங்க. என்னோடய கார் வந்து DSGன்றதுனால எனக்கு TCU டியூனும் தேவைப்பட்டுச்சு. நான் அடிஷ்னலாக பெர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டரும் மாற்ற சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அடுத்தது அதை மாற்றினாங்க. அண்டு ஃபைனலாக ஸ்டேஜ் 1 அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்கு வந்து டைனோவில் காரை ஏற்றி மேக்ஸிமம்க்கு புஷ் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ பவர் அவுட்புட் கிடைக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக. மேக்ஸிமம் பவர் வந்து 156 bhp வந்துச்சு. அண்ட் 320 Nm டார்க் வந்து ரெக்கார்ட் ஆச்சு. டைனோ ரன் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் எனக்கு காமிச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் ராகுல். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் டைனோ ரிசல்ட்ஸ். மேலே இருக்கிறது பவர் கிராஃப் அண்ட் கீழே இருக்கிறது வந்து டார்க் கிராஃப். எக்ஸ் ஆக்சிஸில் 2 கிராஃப்க்கும் காமனாக இன்ஜின் RPM இருக்குது. ஒய் ஆக்சிஸில் பவர் கிராஃப்க்கு அதோட மெஷர்மெண்ட்டான BHP இருக்குது. அண்டு டார்க்கு கிராஃபில் அதோட மெஷர்மெண்ட்டான நியூட்டன் மீட்டர் NM இருக்குது. டைனோவில் கார் ஆக்சலரேட் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் ஆகும்.
அதுதான் இந்த கிராஃபில் காட்டுது. இந்த கிராஃபில் பிளாக் லைன் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸ்டாக் மேப்பு அண்ட் ரெட் லைன் வந்து ஸ்டேஜ் 1. நீங்கள் கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், அரௌண்ட் 4000 ஆர்பிஎம்மில் ஸ்டாக் மேப்பில் 115 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் காரு. ஆனால் அதே ஸ்டேஜ் 1 மேப்பில் பார்த்தீங்கன்னா 156 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் காரு. டார்க் கிராஃப் பார்த்தோன்னா ஸ்டாக் மேப்பில் 252 Nm டார்க் வந்து அரவுண்டு 2600 ஆர்பிஎம்மில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு காரு. அண்ட் ஆஃப்டர் ஸ்டேஜ் 1 டியூன் 3000 ஆர்பிஎம்லேயே நம்மளுக்கு 320 Nm டார்க் கிடைக்கிது. ஓவராலாக நீங்கள் அந்த கிராஃப் பார்க்கும்போது 3000 to 4000 ஆர்பிஎம்மில் தான் எனக்கு மேக்ஸிமம் பவர் அவுட்புட் கிடைக்கிது. அதுதான் இந்த காரோட ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம். ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணேன். அப்புறம் எல்லோரும் காமனாக கேட்குற கொஷின், டியூன் பண்ணால் வாரண்ட்டி வாய்ட் ஆகிடுமா? எஸ், கண்டிப்பாக வாய்ட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ECUவில் மேப் சேஞ்ச் பண்ணும்போது அந்த சேஞ்ச் லாகெல்லாம் அங்கே இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரரால் ஈஸியாக அதை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தே கேன் ரிஜெக்ட் யுவர் வாரண்ட்டி கிளைம்ஸ். நான் ஃபஸ்ட்டே பர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டிக்கெலாம் போகலை. காரோட ஒரிஜினல் வாரண்ட்டி 4 years முடிஞ்சதுக்கப்புறம் நான் டியூன் பண்ணிட்டேன் காரை. நெக்ஸ்ட்டு மேஜர் கொஷின் என்ன வரும்னா ரிலேபிலிட்டி. ஹவு ரிலேபிள் இஸ் அ டியூன்ட் இன்ஜின்? நான் இந்த காரை டியூன் பண்ணும்போது அரௌண்டு 64,000 ஓடி இருந்தது காரு. இப்போது 98,000 கிராஸ் ஆகிடுச்சு காரு. அப்படின்னா நான் 34,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன் ஸ்டேஜ் 1 டியூன்லேயே. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை காரில். அஃப்கோர்ஸ் 1 lakh கிலோமீட்டர் கிட்ட ரீச் ஆகும்போது நம்ம மேஜர் வேர் அண்ட் டேர் பார்ட்ஸ்லாம் மாற்றுற மாதிரி தான் இருக்கும், லைக் டைமிங் கிட்டு அது மாதிரி எல்லாமே. பட் ஸ்டேஜ் 1 டியூன்னால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஏன் ஸ்டேஜ் 1 வேல்யூ ஃபார் மணின்னு சொல்கிறேன்னா, என்னோடய கேஸில் ஸ்டாக் 115 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் ஸ்டேஜ் 1 வந்து 156 பிஹெச்பி. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 41 பிஹெச்பி எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது ஸ்டேஜ் 1ல். அதுக்கு நான் செலவு பண்ணது ECU அண்ட் TCU டியூன் அண்ட் ஏர் ஃபில்டர், இவ்வளோ தான் நான் செலவு பண்ணேன். நோ மேஜர் ஹார்ட்வேர் மோட்ஸ். இதுவே ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 விட ஒரு 10-15 பிஹெச்பி தான் இன்க்ரீஸ் ஆகும். பட் நீங்கள் அதுக்கு வந்து இன்டர்கூலர், டவுன் பைப் அந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றும் போது அதுவே கிட்டத்தட்ட 50,000 கிட்ட வந்துடும். ஒரு அடிஷ்னல் 10-15 பிஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 15,000 செலவு பண்ணுறது எனக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆகலை. அண்ட் ஸ்டேஜ் 3 எல்லாம் மேக்ஸிமம் ட்ராக் ரேசிங் போகிறவங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3ல் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிஹெச்பி கிட்ட காரை புஷ் பண்ணலாம் வித் பிக்கர் டர்போ. ஸ்டேஜ் 3க்கு நீங்கள் லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் நான் மெயின் இஷ்யூவாக பார்க்குறதே பிளாக் ஸ்மோக் தான். பவர் இன்க்ரீஸ் பண்ண எக்ஸாஸ்ட் கேஸ் அதிகமாகும். ஸோ பிளாக் ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். எனக்கு பிளாக் ஸ்மோக் சுத்தமாக பிடிக்காது. அது ஏதோ புகை வண்டி போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் குட்டி கழித்து பார்த்தா ஸ்டேஜ் 1 தான் எனக்கு வேல்யூ ஃபார் மணின்னு தோணுச்சு. இதை விட பவர் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த காரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி புஷ் பண்ணி ஓட்டுறதுக்கு பதிலாக இதோட ஹையர் லெவல் கார் தான் நம்ம வாங்கணும். அதுதான் கரெக்டான சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி அந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் டியூன் இப்போ இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆக்சுவலி. பட் நீங்கள் எந்த ரெப்யூட்டட் டியூனர்கிட்ட கேட்டாலும் இது வந்து நாட் குட் ஃபார் இன்ஜின் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இது பேசிக்கலி இன்ஜின்குள்ளே நிறைய ஃபியூவல் அமுச்சு அந்த ஃபியூவல் ஃபுல்லாக இன்ஜின்குள்ளே கம்பஷன் ஆகாமல் அது எக்ஸாஸ்ட் கேஸ் கூட மிக்ஸ் ஆகி எக்ஸாஸ்டில் ஃபயர் ஆகிறது தான் இந்த பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் டியூன். சூப்பர் கார்ஸ்லலாம் வந்து இந்த எக்ஸாஸ்ட்லேருந்து ஃபயர் வரதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் கம்பெனிலே R&D பண்ணி அந்த எக்ஸாஸ்டெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஃபயர்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் நம்மளோட ஸ்ட்ரீட் கார்ஸ் எல்லாம் அது கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணாது. சீக்கிரமாகவே இன்ஜின் அப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் லைன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். இஃப் யூ ஆர் பிளானிங் டு கீப் த கார் ஃபார் லாங்கர் டைம் கண்டிப்பாக பாப்ஸ் அண்ட் பேங்க்ஸ் போகாதீங்க. அதுதான் என்னோடய அட்வைஸ். பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.
அண்ட் என்னோடய காரு 1 lakh கிலோமீட்டர் ரீச் ஆக போகுது. அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த காரை 1 lakh கிலோமீட்டர் ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செலவாயிருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு என்ற டீட்டெயில்டு பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். அதில் சில விஷயத்தெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களுக்கு கார் மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த சேனலில் ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். Until then, peace.